அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அமைந்துள்ள இயல் 7 பகுதியில் உள்ள சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் மனிதர்கள் அவங்களுடைய உறவு அறத்தை மையமாக வச்சு தான் இருந்தது. அந்த சங்க காலம் சமய கலப்பில்லாத மானிடம் அறம் நிலவிய காலமாக இருந்தது. அதற்கு பின்னாடி வந்த அறநெறி காலம், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் உருவான காலம் அறநெறி காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் இலக்கியங்கள் சமயம் சார்ந்தவையாக இருந்தன. ஆனால் சங்ககால அறங்கள் சமயங்களிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவை இயல்பானவை, தானாக உருவானவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அதாவது இப்பிறப்பில் நம்ம நல்லது செஞ்சால் மறுபிறப்பில் நம்ம அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த வணிக நோக்கம் அறத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணமாக இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு புறநானூற்று பாடலில் ஆய் அண்டிரனை பற்றி கூறியிருக்காங்க. அப்போ நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மையாக சங்ககாலத்தில் இருந்திருக்கு. அடுத்ததான் அரசியல் அறம். அரசியலில் எப்படி அறங்களை சங்க இலக்கிய மக்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னு பார்க்கலாம். சங்க பாடல்கள் பெரும்பாலும் அறத்தை பற்றி சொல்லும்போது அது மன்னர்களுக்கு முதன்மையாக சொல்லப்பட்டது. உதாரணமாக அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னுங்கிற பாடல் வரியும், அறநெறி பிழையா திறனெறி மன்னர் அப்படிங்கிற வரியும் அரசர்கள் எவ்வளவு முக்கியமாக அறத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துது. அறத்தின் குறியீடுகளாக மன்னர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செங்கோலும் வெண்கொற்ற கொடையுமே சாட்சியாக இருக்குது. புறநானூற்றில் அரசியலில் இருக்கக்கூடிய அறத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் பெருக்கி அனைவருக்கும் கிடைக்க பெறுதல் வேண்டும். இது ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நீர்நிலத்தை பெருக்கணும், அதன் மூலம் உணவு பெருக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலை புறநானூறில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊன் பொதி பசுங்குடையார் அப்படிங்கிற புலவர் மன்னன்கிட்ட போய் பாடும் பொழுது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும் அப்படின்னும் பாடியிருக்காரு. மதுரை காஞ்சியில் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படிங்கிறத மதுரை காஞ்சி நூலில் மன்னர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தில் அரசியலில் கூட அறத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த அரசர்களுக்கு உறுதுணையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறங்கூறு அவயங்கள். அறம் அற கண்ட நெறிமான் அவயம் அப்படிங்கிற வரி அவயத்தில் வச்சு அறத்தை அவங்க பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க, நெறியோட பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அறத்தை அப்படிங்கிறத இந்த வரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உறையூரில் அவயம் தனிச்சிறப்புடன் இருந்ததையும் நம்ம பாடல் வரிகளில் தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் அவயம் பற்றி மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் 10 பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சியில் மதுரையில் அவயம் இருந்ததை பற்றியும் கூறியிருக்காங்க. இந்த அவயங்கள் மன்னர்கள் அறத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த அவயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சங்ககால மக்கள் மன்னர்களும் போரில் கூட அறத்தை பின்பற்றி இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் செய்ய போகும்போது வீரமற்றவர்கள், புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்கள், சிறுவர்கள், முதியோர்கள் இவங்களெல்லாம் அந்த போரில் பங்கேற்க மாட்டாங்க. அதே மாதிரி பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வர்களை பெறாதவர் இவர்களுக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு அவங்க போர் புரிந்திருக்காங்க. தம்மை விட வலிமை குறைந்தவர்கிட்ட போரிடக்கூடாது அப்படிங்கிற அறத்தை சங்ககால மன்னர்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஆவூர் மூலங்கீலனார் புறநானூறு பகுதியில் பாடும்போது இந்த வரியை குறிப்பிட்டிருக்காரு.
சங்க காலத்தில் வீரத்தைப் போல கொடை கொடுப்பதும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. அதற்கு உதாரணம் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுவர்களின் கொடை பற்றி சிறுமானாற்று படையிலையும் பெருஞ்சித்தினார் பாடல்களையும் பதிவுகள் ஏராளமாக இருக்குது. அதே மாதிரி ஆற்றுப்படை இலக்கியங்கள் 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே நமக்கு காட்சியளிக்குது. சேர அரசர்களின் கொடைப்பதிவு பற்றி 10 அப்படிங்கிற நூல் சொல்லியிருக்கு. புறநானூறும் கொடைப்பதிவை பற்றி நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இந்த கொடை கொடுப்பதனால என்ன பெருமைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியன என்று கருதாமல் கொடுக்கறது. ஐயோ இல்லையே, கொடை கொடுக்கறதெல்லாம் பெரியது அப்படின்னு ஒரு அரிய செயலே கிடையாது. அதை அப்படின்னு நினைக்காம கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியது. அடுத்தது தயங்காமல் கொடுத்தல். தயக்கமே இல்லாமல் கேட்ட உடனேயும் எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த கொடையினுடைய பெருமை. தினம்தோறும் கொடுத்தல். ஒரு நாள் கொடுத்துட்டோம், அடுத்த நாள் வந்து கேட்டாலும் திரும்ப கொடுக்கறது கொடையினுடைய பெருமை. கொடை கொடுப்பதனால் வரக்கூடிய இழப்புகளுக்கு வருந்தாமல் இருக்கிறது. ஐயோ இன்னைக்கு கொடை கொடுத்துட்டா எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே நாளைக்கு அப்படின்னு நினைக்காம, இழப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொடை கொடுக்கறதும் கொடையினுடைய பெருமையாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் வள்ளல்களை எல்லாம் எப்படி போற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு வள்ளல்களை வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் எப்படி பாடியிருக்காருன்னா, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் அப்படின்னு நக்கீரர் பெருஞ்சாத்தனை வந்து பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி பெரும்பதுமனார் வள்ளல்களை பற்றி கூறும்போது என்ன சொல்கிறாருன்னா, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளல்கிட்ட பொருள் இருந்ததுன்னா அது இரவலன்ட்ட இருக்கிற மாதிரி, அதே வள்ளல் வறுமையாக இருந்தால் இரவலர்களும் வறுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற வரிகள் மூலமாக நமக்கு வள்ளல்களை பற்றிய பதிவுகளை நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு வள்ளல்களை போற்றுகிறார் ஔவையார். ஆடுகோட் சேரலாதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சல்லையார் என்ன பாடியிருக்கார் அப்படின்னா, இரவல் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து கொடை கொடுக்கக்கூடியவன் யார்? ஆடுகோட் சேரலாதன் அப்படின்னு நச்சல்லையார் வந்து பாடியிருக்காரு. இப்படி எல்லா மன்னர்களும் அந்த கடையேழு வள்ளல்களும் கொடை கொடுத்து அறத்தை வந்து நிலைநாட்டியிருக்காங்க. குமரனை பற்றி பெருந்தலை சாத்தனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை நாடி வந்து பரிசில் பெறாமல் செல்வது நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரிய துன்பம் எனக்கு அப்படின்னு குமரன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் சொல்லியிருக்காரு. திருமுடிக்காரியை பற்றி கபிலர் பாடும்போது எல்லாவற்றையும் கொடுப்பவன், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் திருமுடிக்காரி அப்படின்னு பாடியிருக்காரு. சரி, மன்னர்கள் மட்டும்தானா? புலவர்களும் கொடை கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் வந்து புறநானூறு பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. தன் பெற்றதை பிறருக்கு கொடுப்பவர் யாரு? பெருஞ்சித்திரனார். அரசர்கள் மட்டுமா? இவரும் தான் வாங்கின கொடைகள் அத்தனையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருந்தார் புலவர் பெருஞ்சித்திரனார். அடுத்ததா உதவி செய்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. உதவி செய்தலை உதவியாண்மை என்று ஈழத்து பூதன் தேவனார் சொல்லியிருக்காரு. அந்த உதவி தான் நம்ம இருக்கும் நிலையை ஒதுக்கி எந்த நிலையில் நாம் இருக்கணும், தான் இருக்க வேண்டிய நிலை எது அப்படின்னு மனிதனை நினைக்க வச்சது எதுனா அது உதவி தான். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகையில் நல்லந்துவானார் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தன்னுடைய நோயும் மற்றவங்களுக்கு அந்த நோய் போல நினச்சிக்கணும் அப்படின்னு கலித்தொகையில் நல்லந்துவனார் வந்து உதவியை பற்றி சொல்லியிருக்காரு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது என்கிறார் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது அப்படிங்கிறாரு நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே நற்றிணையில் கூறப்பட்டது. நற்றிணையில் என்ன சொல்லியிருக்காங்க? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் சான்றோர் செல்வம், சான்றோர்களிடம் சேரக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வம் என்பது சிந்தையினுடைய நிறைவு அப்படின்னு தமிழ் இலக்கியங்களும், அதே இதைய நிறைவடைகின்றவனே செல்வன் அப்படின்னு சீன நாட்டு தாவோ ஈயமும் கூறியிருக்கு.
இதயம் வந்து இரத்தத்தை தானே வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? இரைப்பை உணவை தானே வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? அவ்வளோதான், உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கொடுத்து வாழ்வது தான் மனிதம், அறம் அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றது. கொடை போலவே உண்மை பேசுவதும் அறந்தான் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. வாய்மையே சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படுபரியா வயங்கு சென்னா அப்படிங்கிற வரிகள் உண்மை பேசணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அதிசய திறவுகோல் இதுனால் நம்மளுடைய நாக்கு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது. அப்போ இன்பம் துன்பம் இரண்டிற்கும் காரணம் அந்த நாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியத்தில். அப்போ கொடை, உதவி, வாய்மை, பல்வேறு அறங்களை பற்றி சங்க இலக்கியங்கள் பேசுகின்றது. அதில் 3 முக்கிய அறங்கள் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அறமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தான் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் வந்து 3ஆம் அறம். நம்ம நினைக்க மாட்டோம், அடுத்தவங்க சொல்லி செஞ்சால் அது 3ஆம் அறம். 2ஆம் அறம் அப்படிங்கிறது நம்மளே சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறம் 2ஆம் அறம். முதல் அறமாக இயல்பாகவே இருக்கக்கூடிய அறம் தான் முதல் அறம். அந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் முதல் அறத்தை சார்ந்தவை, இயல்பாகவே இருக்கக்கூடிய அறம். இதைத்தான் நம்ம முதல்லையே பார்த்தோம். சங்க இலக்கியங்கள் வந்து இயல்பானவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். போதி தர்மரை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவர் 6ஆம் நூற்றாண்டிலுடைய தொடக்கத்தில் காஞ்சி மாநகர் சிற்றரசராக இருந்த அவர் சீனாவுக்கு போகிறாரு. அங்கே போய் பௌத்த சமய தத்துவ பிரிவை போதிக்கிறாரு. அதுதான் பின்னாடி ஜென் தத்துவமாக உருவெடுக்குது. அப்புறம் ஜப்பானுக்கு அப்படியே பரவுது. பின்பு சீனர்கள் வந்து போதி தர்மருக்கு சிலை வைத்து இப்போவும் அவரை வழிபட்டுட்டு வர்றாங்க. பல்வேறு அறங்களை பற்றி பார்த்தோம். இதற்கான வினா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.